பேஸ் சமையலுக்கு வந்து கோவக்காய் ஃப்ரை. கோவக்காயை வந்து நல்லா எண்ணெய் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இது இறக்குற ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து காஷ்மீரி சில்லி போடணும். காஷ்மீரி சில்லி வந்து கலர் கொடுக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். அதிகம் காரம் தெரியாது, கலராக இருக்கும், டேஸ்ட் நல்லா இருக்கும். கரண்டியால் இப்படி தேய்ச்சி விட்டுருந்தீங்கன்னா மிளகாப்பொடியெல்லாம் கரண்டியில் ஒட்டாமல் இருக்கும். நல்லா நிதானமாக அடுப்பை நிதானமாக வச்சு கலரி விட்டுட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 2 minutes இருந்ததுன்னா போகிறோம். ரசம் வந்து பூண்டு ரசம், பருப்புலாம் போட்டு பூண்டு ரசம். அண்ட் தென் ஸ்மால் பிரிஞ்சால் இருக்குல்ல, முழு கத்திரிக்காயை வந்து முழுசாக போட்டு முருங்கைக்காய் போட்டு குழம்பு, புளிக்குழம்பு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு. முருங்கைக்காய் குழம்பு சூப்பராக இருக்கா? கத்திரிக்காய் முருங்கைக்காய் குழம்பு. எப்பயுமே புளிக்குழம்பு பண்ணால் இப்போ வந்து ஃப்ரை தான் குட் காம்பினேஷன். அதில் பூண்டு ரசம், கோவக்காய் ஃப்ரை, அண்ட் தென் முருங்கைக்காய் போட்டு குழம்பு. இன்னும் அப்பளம் பொரிச்சிக்கலாம். இதுவே ஹெவியாக இருக்கும், முருங்கைக்காய் நிறையா இருக்குது, கத்திரிக்காய் நிறையா இருக்குது, அதனால அது சின்ன அவ்வளோதான். இப்போ கடுகு தாளிச்சிட்டா அவ்வளோதான்.